வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. எங்க ரோகிணியும் வித்யாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பணத்தை ஏமாத்துறவனுக்கு காத்துறாங்க. பார்த்த அடுத்த செகண்ட் இந்த பக்கம் ரோகிணி ஓடி போயிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பணத்தை ஏமாத்திருப்ப, முதல்ல பணத்தை எடுடா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நபருமே இந்த பக்கம் ரோகிணியை யாருனே தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா அவருமே இப்ப கையும் கல்லாம மாட்டிக்கிட்டோம், இப்ப இங்க இருந்து ஓடியே ஆகணும், இப்ப இங்க இருந்தோம் அப்படின்னா சிக்கிருவோம் அப்படின்ற மாதிரி அவருமே வெறித்தனமா அங்க இருந்து வெளியில வர்றா மாதிரி வந்துட்டு டக்குன்னு ரோகிணிகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இன்னொரு பக்கம் ரோகிணியும் வித்யாவும் அவங்களை எவ்வளவு துரத்தி பிடிக்க ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் அந்த ஆள் தப்பிச்சு ஓட்டிறாரு. அவருமே எப்படியாவது இவங்க கையில சிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்றாரு. ஆனா எப்படியோ இந்த பக்கம் மனோஜ் கையிலையோ ஒரு டைம் மாட்டிட்டாரு. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணி கையிலையோ மாட்டிட்டாங்க. அடுத்த டைம் மட்டும் இங்க முத்து கையிலையோ இல்ல மீனா கையிலையோ மாட்டுனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் தப்பிக்க வாய்ப்பே இருக்காது. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வீட்டுக்கு வந்த ரோகிணியுமே அவரை தப்பிக்க விட்டதாகவும், அதே நேரத்துல அவரை பார்த்து அவர்கிட்ட பேசினேன், ஆனா அவர் நான் யாருனே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறாரு அப்படின்னுட்டு அந்த விஷயத்தை பத்தி இங்க மனோஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனோஜ்மே, எனக்கு தெரியும் ரோகிணி, அந்த ஆள் ரொம்பவே மோசமான ஆளு, ஆனா அவனை விட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற ரோகிணியுமே, நீதான் விட்டுட்ட, நீதானே பார்த்த அப்படின்ற மாதிரி மனோஜ் மேலையும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டு இந்த பக்கம் இந்த விஷயத்துல நம்ம ஜோசியத்தை தான் நம்பணும், இதுல பார்வதி ஆண்டி தான் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி பார்வதி ஆண்டி கிட்ட கேக்குறாங்க. அவங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரரை கூட்டிட்டு வந்து அவங்க எப்பவும் போல இந்த பக்கம் அந்த பணத்தை திருடுனது யாரு, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவருமே ஒரு போலீஸ் சாமியார்தான். உட்கார்ந்து வெத்தலையில மைய தடவிட்டு அவருமே வந்து பாக்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே தெளிவா வந்து மூட நம்பிக்கை நு சொல்லி புரிஞ்சுகிட்ட முத்துவும் மீனாவும், நீங்க என்னதான் தேய்னு தேய்ச்சு பார்த்தாலும் அவன் எங்க இருக்கான் கண்டுபிடிக்க முடியாது, இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணிகிட்டையும் மனோஜ் கிட்டையும் முத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ரோகிணியுமே, நாங்க எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இங்க பக்கத்துல அண்ணாமலை இருந்துகிட்டு, இங்க பாருமா, முத்து கால சுத்திக்கிட்டு இருக்கான், சொல்லப்போனா அவன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரிப் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இடத்துல வெளியில போயிட்டு வர்றவன், நமக்கு தெரியாத இடம் கூட அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, அதனால அவன் கேக்குற கேள்விக்கு பதிலை சொல்லுங்க, நமக்கு முதல்ல பணம் வேணும் அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலையே முத்துக்காக சப்போர்ட் பண்றாங்க. இதை கேட்ட உடனே வேற வழி இல்லாம ரோகிணியுமே இங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம ரோகிணி அந்த பணத்தை ஏமாத்திட்டு போன உடனே எந்த ஹோட்டல்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே கரெக்டா அந்த ஹோட்டலோட அட்ரஸ் முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் மனோஜ்மே, அவனை நீ எங்க துரத்திட்டு போன ஃபர்ஸ்ட் அவன் எங்க இருந்து வெளில வந்தான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா அவன் ஒரு மெடிக்கல்ல இருந்து வெளில வந்தான், அது இந்த ஏரியால தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நோட் பண்ணி இங்க மனோஜ்மே சொல்றாங்க. அப்ப கரெக்டா முத்துமே ஒரு பேப்பர் எடுத்து இங்க ரோகிணி பார்த்த அந்த ஹோட்டல், அதே நேரம் மனோஜ் பார்த்த அந்த மெடிக்கல், இது ரெண்டு இடத்தையும் கவர் பண்றாங்க. இது ரெண்டு இடத்தையும் கவர் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வருது. எனக்கு தெரிஞ்சு இது தாம்பரம் பக்கம்தான் இருக்கு
அப்பன்னா கண்டிப்பா அவன் இங்கதான் இருப்பான். இவனை ஈஸியா புடிச்சிரலாம். இந்த குறிப்பிட்ட ஏரியால தான் இவன் சுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹோட்டலும் மெடிக்கலும் அவ்வளவு லாங் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பக்கமாதான் இருக்கு. 1 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 3 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல நம்ம பார்த்தோம்னா இவனை ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் அப்படின்ற மாதிரி முத்து பக்காவான ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஆனா இதை கேட்ட உடனே ரோகிணி இதையை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு டைரக்டா முத்து சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவா கேட்டுக்கிட்டு அவங்களுமே சிட்டிக்கு கால் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம சிட்டிக்கிட்ட இங்க பாருங்க, தயவு செஞ்சு அந்த ஆளை சீக்கிரம் புடிங்க. அவன் உள்ளூருக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது புடிச்சிட்டீங்கன்னா தான் இந்த பணம் என்கிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாம அந்த பணம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கஷ்டத்தை சிட்டி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா சிட்டியுமே இங்க ரோகிணி கிட்ட சரி மேடம் னு சொல்லிட்டு ஆனா ரோகிணி போன வச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த பணத்தை ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு இவரே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு. ஏன்னா ரோகிணிக்கு திருப்பி கொடுக்குற ஐடியாவே இவருக்கு கிடையாது. அதனாலதான் அந்த ஆளையுமே இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். கேட்டா அந்த ஆள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேச முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னுட்டு இங்க சிட்டியுமே ஒரு முடிவோட இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இங்க பரசுராமரோட அந்த கல்யாண பங்கனுமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கல்யாண பங்கனுக்கு வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே எப்படியாவது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலையுமே இங்க முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் நீங்க பரசு கல்யாணத்துக்கு என்னடா பண்ண போறீங்க? அவன் பொண்ணு கல்யாணத்தை ரொம்பவே கிராண்டா பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவன் கையில காசு இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கேட்டா முத்துவும் மீனாவும் இருந்துகிட்டு இங்க பாருங்க, அந்த கல்யாண மண்டபம் அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருக்கிற பூ டெக்கரேஷன் எல்லாத்தையுமே நாங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் மீனாவும் ஒத்துக்குறாங்க. இதை கேட்ட உடனே இங்க அண்ணாமலைக்கு செம்மையான ஹாப்பி. பரவால்லடா, உங்களால முடிஞ்ச விஷயத்தை செய்றீங்கள, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் சரி, நம்மளும் ஏதாவது ஒன்னு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அப்ப உடனே வந்து ரவி இருந்துகிட்டு அப்பா, நானும் உங்க கல்யாணத்துல ஒரு பெட்டரான ஒரு ஸ்வீட் ஒன்னு செஞ்சு கொடுக்கலாம்னு இருக்கேன் இப்பா. அந்த ஸ்வீட் நானும் ஸ்ருதியும் சேர்ந்து செய்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த ஒரு பொறுப்பை ஏத்துக்குறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும் பரவாயில்லையேடா, ஸ்வீட் செய்றீங்களா? சரி ஓகேடா, நான் இதை பத்தி நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி அந்த பரசு வீட்டுக்கு செய்றதை பார்த்த உடனே இன்னொரு பக்கம் ரோகிணியும் நம்ம பங்குக்கு ஏதாவது சொல்லாம இருந்தோம் அப்படின்னா நமக்குதான் பிரச்சனை, முதல்ல நம்ம பங்குக்கு ஏதாவது ஒன்னு பேசுவோம் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நான் அந்த பரசோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உண்டான அலங்காரம் அது மட்டும் இல்லாம அந்த பியூட்டிசியன் வேலை எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ரோகிணி ஒத்துக்குறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து அண்ணாமலைக்கு செம ஹாப்பியா இருக்கு. பரவால்லடா, நம்மளோட குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி நம்ம பிரண்டுக்காக மெனக்கட்டு இந்த விஷயத்தை எல்லாம் பண்றாங்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்க அண்ணாமலையும் பரவாயில்லை, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்றீங்க, ஆனா இந்த எல்லா விஷயமும் கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது, நீங்க விருப்பத்தோட பண்றதா இருந்தா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. அது கேட்ட உடனே இங்க முத்து மீனா இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரவி எல்லாரும் இருந்துகிட்டு எங்க விருப்பத்தோட தான் செய்யணும் அப்படின்னுட்டு அவங்களும் சந்தோஷமா வாக்கு கொடுக்குறாங்க.
ஆனா இங்க ரோகிணிக்கே சுத்தமா விருப்பமே கிடையாது. ஆனா வேற வழி இல்லாம இங்க முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் போட்டி போடணுங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலயும் முத்துவையும் மீனாவையும் தன்னை பீட் பண்ண விற்ற கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே தவிர அடுத்த நாள் கல்யாணமும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கரெக்டா பரசுகிட்ட இங்க அண்ணாமலை எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து அந்த பெட்டரான ஸ்வீட்டை செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு முத்துவும் மீனாவும் அந்த பூ அலங்காரத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க. அங்க ரோகிணியுமே வந்து இங்க மேக்கப் ரூம்ல மேக்கப் போடுறதுக்காக பக்காவா வந்து இங்க பரசோட பொண்ணுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற பிரவுன் மணியுமே இந்த மாதிரி மேக்கப் போட அந்த பொண்ணுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்க அவங்களும் டைரக்டா இந்த பக்கம் அந்த பொண்ணுங்களுக்கு காபி கொண்டு போய் கொடுக்கணும். அங்க தெரிஞ்ச ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு நீ போய் மேக்கப் போடுறதுக்கு பொண்ணுங்க வந்துட்டாங்க போல இருக்கு, அவங்க கிட்ட நீ காபி கொடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. ஆனா அந்த சமையல்கார ஆளும் பனியனோடையும் லுங்கியோடையும் இருக்கிறதை பார்த்துட்டு ஏன்யா இப்படி இருந்து போய் காபி கொடுத்தா சரி வராது, நீ குடு நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைரக்டா இங்க பிரவுன் மணியுமே அந்த காபியை வாங்கிட்டு இங்க ரோகிணியோட ரூம் பார்த்து போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு டைரக்டா டோர் திறந்துட்டு உள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியுமே தனக்கு விருப்பமே இல்லாம இந்த பக்கம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் அந்த காபியை கொடுத்துட்டு காபியை நல்லா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பிரவுன் மணி வெளில வந்துறாரு. இன்னொரு பக்கம் ரோகிணி திரும்பி இருந்ததுனால பிரவுன் மணி ரோகிணியை சரியா கவனிக்கல. ஆனா ரோகிணிக்கு திடீர்னு நீங்க பிரவுன் மணியோட குரல் மட்டும் கேட்ட மாதிரி இருக்கு, அவங்களும் திரும்பி பார்த்துட்டு யாரு வந்தா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே அங்க இருக்கிற மத்த பிடிசியன்ஸ் எல்லாம் அது வேற யாரும் இல்ல, அந்த மாப்பிள்ளையோட மாமாதான் வந்து நமக்கு காபி கொடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே லைட்டா இங்க ரோகிணிக்கு கருக்குன்னு இருக்கு. என்ன இது, எனக்கு என்னமோ இது பிரவுன் மணியோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வித்யாவுக்கு கால் பண்ணி வித்யா நீ முதல்ல இந்த மண்டபத்துல தானே இருக்க, முதல்ல மேக்கப் ரூமுக்கு வா, இங்க வந்துட்டு நான் சொல்றத முதல்ல கேளு அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவை உள்ள வர வைக்கிறாங்க. வந்த உடனே எனக்கு என்னமோ இங்க பிரவுன்மணி இருப்பாருன்னு நினைக்கிறேன், பிரவுன்மணியோட குரல் எனக்கு கேட்டுச்சு, முதல்ல அவர் இந்த மண்டபத்துல இங்க இருக்காருன்னு நீ கண்டுபிடி, அப்படி அவரை இந்த மண்டபத்தை விட்டு வெளியில கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா வித்யாவுமே என்னடி இது, கல்யாணத்துக்கு வந்த இடத்துலயும் உன் பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணணுமா, உன் பிரச்சனையை உன்னால ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோகிணியுமே ஏய் ஒழுங்கா நான் சொன்னதை செய், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்தா மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவையும் கொஞ்சம் பயமுறுத்தி விடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம வித்யாவுமே இங்க பிரவுன் மணி தேடி அங்க இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பிரவுன் மணியுமே கிச்சன்ல சாப்பிடுறதுக்கு தேவையான மாதிரி இங்க சாம்பார் இதெல்லாமே பக்கெட்ல ஊத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அங்க மொத்தமே அவரோட எல்லாத்தையுமே முடிச்சிட்டு ரொம்பவே கேஷுவலா ரவி செஞ்சு வச்ச அந்த ஸ்வீட் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி வராரு. ஆனா ரவியும் ஸ்ருதியும் அங்க இல்ல, அவங்க அந்த ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சிட்டு அவங்களுமே ஹாலுக்கு போயிடுறாங்க. இவருமே இங்க வந்து பார்த்துட்டு இங்க பிரவுன் மணியை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவரு இங்க இருக்காரு, இவரு மலேசியா மாமா வச்சே இவரு என்ன வேட்டி சட்டையில இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கோட அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம டைரக்டா முத்தும் வேகமா ஓடி போயிட்டு இங்க மனோஜ் இன்னொரு பக்கம் அண்ணாமலை ரவி எல்லாரையுமே கூட்டிட்டு டைரக்டா கிச்சனுக்கு ஓடி வராரு.
இங்க உள்ள வந்த உடனே இங்க பாருங்க. இங்க என்ன நடக்குது பாருங்க. அவர் யாரு தெரியுதா? அம்மாதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது எங்க பிறவும் மணியுமே வந்து அந்த பக்கெட்ல சாம்பார் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த பரசுமே அண்ணாமலையும் அண்ணாமலை பசங்களும் இப்படி ஷாக் ஆகி நிக்கிறதை பார்த்துட்டு என்னாச்சு? எங்க நிக்கிறீங்க? யாரை பாக்குறீங்க? அப்படின்ற மாதிரி உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனேதான் தெரிஞ்சது மாப்பிள்ளையோட மாமா இருக்குறாங்கன்னு. ஓஹோ, ஒரு வழியா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டீங்களா? இவர்தான் மாப்பிள்ளையோட மாமா. இவர்தான் இங்க கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எங்க பிறவும் மணியை பார்த்து கை நீட்டி அவர் கறிக்கடைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே அப்படியே உடைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்புறம் ரோகினோட மாமா இவரு கிடையாதா? அப்ப இவரு வந்து வெளிநாட்டுல இருந்து வர கிடையாதா? இவரு வந்து வெறும் கறிக்கடைக்காரர் தானா? அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படியே விரைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க பிறவுன்மணியை பார்த்த விஷயத்தை இன்னொரு பக்கம் வித்யாவுமே இவங்கள பாத்துறாங்க. ஆஹா, ரோகிணி சிக்கிட்டா, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரோகிணிகிட்ட கால் பண்ணி அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்க இங்க இருந்தாங்கன்னா அவங்களாலேயே நிறைய பிரச்சனை ஆயிடும். அப்படிங்கறதுனாலதான் அவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணி எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போறாங்க? அப்படி சமாளிக்க முடியல அப்படின்னா அவங்க இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தி வச்சிருந்த எல்லா ரகசியமும் உடைஞ்சு போயிடும். அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம